பிரைஸ் லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நோக்கி இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உபாகமம் 24 அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பதாக முறியடித்து ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு முன்பதாக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பதாக ஓடிப் போவார்கள். கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி என்ன விதமாய் பேசுகிறது பார்த்தீர்களா? அழகான வார்த்தை, அற்புதமான வார்த்தை. உங்களுக்கு விரோதமாக பணியிருக்கிற 10,000 பேர் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் செய்வதாக இருக்கிறார். தாவீது சொல்கிறான், எனக்கு எதிராக 10,000 பேர் வந்தாலும் நான் பயப்படேன். எலியா சொல்கிறான், என்னை சுற்றி கூட்டமாக வந்திருக்கிறார்கள், ஆனால் அவன் தன்னுடைய ஊழியக்காரனை சொல்கிறான், கண்ணிட்டு வந்து பார், பூமியில் எனக்கு யாரும் இல்லை என்றாலும் பரலோகத்தில் எனக்கு சேனை இருக்கிறது. என்னை பாதுகாக்க, என்னை வழிநடத்த, இன்று உங்களை பாதுகாக்க, உங்களை கண்காணிக்க, உங்கள் போக்கும் வரத்தையும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க ஒரு சேனை உங்களுக்கு பின்னால் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக கூறுகிறது. உங்களுக்கு எதிராக என்ன வேணாலும், ஆனால் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு முன்னால் எதிர்த்து எல்லா பிரச்சனைகளும் 7 வழியாய் ஓடி போகிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகலமும் நன்மையாக இருக்கிறது. அதேபோல தான் அவங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நினைத்துக் கொள்ளுங்கள். தேவன் ஒருவரை உணர அவர்களை வழிநடத்த போதுமானதாக இருக்கிறார். எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். இதை கேட்க ஒவ்வொரு சத்தம் அவருடைய சத்தம். இது நாங்கள் அல்ல, இது அவரை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. உங்கள் சத்துருக்கள் இதிலிருந்து ஓடி போக போகிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பார். தேவன் உங்களை ஆளுகை செய்வார். தேவன் உங்களை நிச்சயமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேளுங்க, செவியுங்க. அவர் உங்களை இந்த மாதம் முழுவதுமாக நம்மை போல பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவருக்காக அர்ப்பணிங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, துதிங்க. கல்வி போல அவர்களை உயர எழுப்பச் செய்வார். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.